நாமக்கல், கரூர் மாவட்டங்களில் திடீரென ஏற்பட்ட பயங்கர சத்தம் காரணமாக வீடுகளை விட்டு வெளியேறிய மக்கள் பெரும் அச்சத்திற்கு உள்ளாகினர். நாமக்கல் மாவட்டத்தில் சுமார் 11 மணியளவில் வானில் வெடிசத்தம் போன்று பலத்த சத்தம் ஏற்பட்டு உள்ளது. இதனால் அச்சமடைந்த பொதுமக்கள் அலறியடித்துக் கொண்டு வீடுகள் மற்றும் அலுவலகங்களை விட்டு வெளியேறினர். மாவட்டத்தில் பரமத்திவேலூர், சேந்தமங்கலம், ராசிபுரம், குமாரபாளையம், திருச்செங்கோடு பகுதிகளில் இந்த சத்தம் உணரப்பட்டு உள்ளது. சத்தத்தால் கட்டிடங்களும் அதிர்ந்ததாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். ஏற்கனவே 6 மாதங்களுக்கு முன்பு இதுபோன்ற சத்தத்தை உணர்ந்ததாகவும் மக்கள் தெரிவித்துள்ளனர். நாமக்கல் மாவட்டத்தில் ஒரு 11 மணி 11:15 அளவில் பார்த்தீங்கன்னா வெடி சத்தம் பயங்கரமான சவுண்ட் வந்துச்சு. இமாலய அளவுக்கு வெடி. ஆனால் அப்படியே வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் பைப்பர் டோர் கீரெலாம் கீழே இறங்கிடுச்சு. இது என்ன விபத்தா இல்லை நிலநடுக்குமா எதுவுமே தெரியல. ஒரு பெரிய பலமான சத்தம் கேட்டுச்சு, இடி ஒழிஞ்ச மாரி. அந்த சத்தம் பார்த்தீங்கன்னா பில்டிங் அறுந்துருச்சு. அதனால் எல்லாம் வெளியே வந்துட்டோம். மக்களுக்கு வந்து ஒரு பெரிய அச்சுறுத்தலாக இருக்குது. ஏன்னாச்சும் ஒரு நில அதிர்வோ இல்லை ஒரு நிலநடுக்கம் வர மாரி ஒரு பீதி ஏற்பட்டனால மக்கள் வந்து அரசாங்கம் வந்து இதுக்கு ஒரு நல்ல ஒரு தக்க நடவடிக்கை எடுத்து என்னென்ன மக்கள்கிட்ட வந்து அந்த பயத்தை போகணுன்றது வேண்டுகோள். கரூர் மாவட்டத்தில் தாந்தோணிமலை, ஜவஹர் பஜார், காந்தி கிராமம், கோவை ரோடு உள்ளிட்ட பகுதிகளிலும் திடீரென கேட்ட இந்த சத்தத்தால் மக்கள் பீதியடைந்தனர். சத்தம் கேட்டதும் பலர் நில அதிர்வுதான் ஏற்பட்டதோ என அதிர்ச்சியில் வீடுகளை விட்டு வெளியேறி உள்ளனர். மக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சி நிலவிய நிலையில் நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரேயாபி சிங் வான் பகுதியில் ஏற்பட்ட இந்த சத்தத்திற்கு சூப்பர்சோனிக் போர் விமானம் சென்றதே காரணம் என விளக்கமளித்துள்ளார். இருப்பினும் நாமக்கல், கரூர் தாண்டி திண்டுக்கல், ஈரோடு, திருச்சியிலும் வான்வெளியில் ஏற்பட்ட இந்த பலத்த சத்தத்தை கேட்ட மக்கள் பீதியில் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது.